கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பதிவு கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த ராசிக்கு உண்டான தொழில், வாழ்க்கை துணை அது மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் எந்த தெய்வத்தை வேணால் நல்லாயிருக்கும், என்ன கலர் நல்லாயிருக்கும், எந்த திசைகள் நல்லாயிருக்கும், இது மாதிரி எல்லா விவரங்களையும் இதில் நான் பதிவில் சொல்லியிருப்போம். அதனால் இந்த பதிவில் விடாமல் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கன்னிராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 6வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, இந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. பொதுவாக இது ஒரு நிலராசி, உபயராசி. இது இரட்டை மனநிலைமை கொண்ட உபயராசிகள். இந்த ராசியில் அவங்களுடைய உடல் அமைப்பு அப்படின்னா இளவரசி ராசின்னு சொல்லலாம். இளவரசன் சொன்னோம்ல, இது இளவரசி. அதாவது மிதுன ராசி இளவரசன் அப்படின்னு சொன்னோம். இது இளவரசி ராசி. அதனால் என்னென்னா மிதுன ராசி சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்னு சொன்னோம். இது அதுக்கும் அதிபதி புதன் தான். ஆனால் இந்த கன்னி ராசி கொஞ்சம் சோம்பலும் இருக்கும். அவங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தூக்கத்தில் விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க. எடுத்துக்கொண்ட வேலையை கொஞ்சம் சலிப்போடு செய்கிறவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு நரம்பு, நுரையீரல், காசநோய், சளி, ரத்தம் இது மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சித்த வைத்தியத்தில் கன்னி ராசிக்கு வாத சம்பந்தமான நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வைத்திய மாமணி அப்படின்ற நூலில் இந்த மாதிரி சொல்லியிருக்கு. வயது முதிர்ச்சியாக வயசானவங்கள் ஆகும்போது கை கால் அசதி மட்டும் இல்லை, அப்படியே தளர்வு, நடுக்கும்ல, அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ராசியில் உள்ளவங்க சரியாக இல்லாட்டினா, ஒழுக்கமாக இல்லாட்டினா இவங்களுக்கு பால்வினை நோய்கள் வரதுக்கான, தாக்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த ராசியில் உணவில் கொஞ்சம் கசப்பு சேர்த்துக்கிறது நல்லது. அதனால் அதிகமான பிரச்சனைகளை இவங்க தவிர்க்க முடியும். உணவில் கொஞ்சம் கசப்பும் சேர்த்துக்க நல்லது. இந்த ராசியில் உள்ளவங்க இலகிய மனம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அறிவு கூர்மையாக இருப்பாங்க. ஜோதிடம் இதெல்லாம் தெரிஞ்சவங்க, கணக்கு இதெல்லாம் போகிற அளவுக்கு அறிவு கூர்மையாக இருப்பாங்க. ரொம்ப சமயோஜிதமாக செயல்படுவாங்க. இந்த நேரத்தில் இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. பேச்சில் நளினமும் கவர்ச்சியும் இருக்கும். இவங்களுடைய பேச்சும் செயலும் ஒரே நேர்கோட்டில் போகிறதா இருக்கும். பொய் சொல்ல தெரியாது. பொய் சொன்னால் அப்படி பொய் சொன்னால் மாட்டிக்குவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளில் இவங்களுடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. கலை சார்ந்த விஷயங்களையும் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். இவங்க அம்மாவை போல் இருப்பாங்க. இல்லாட்டினா அம்மா வகையில் மாமா மாதிரியோ அம்மா வகையில் உள்ளவங்க மாதிரி இவங்களோட உருவமைப்பு இருக்கும். முக்கால்வாசி இவங்களுடைய மாமா மாதிரி இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க அப்பாவுக்கு யோகமான காலமாக இருக்கும். இவங்கனால இவங்க அப்பாவுக்கு யோகங்கள் கிடைக்கும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளை விட வெளி ஆட்களுக்கு இவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சொந்தக்காரங்களை காட்டிலும் வெளியில் உள்ளவங்களுக்கு இவங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த கன்னி ராசியை சேர்ந்த அன்பர்கள் உழைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்களுக்கு மனோகாரகன் சந்திரன் நட்பு கிரகம் தான். சந்திரன் கன்னிக்கு, அதாவது புதனுக்கு நட்பு. அது மாதிரி மனசாட்சிப்படி நடந்துக்குவாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அதையும் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் மனசில் குழம்பி ஒரு முடிவு எடுப்பாங்க. இவங்க வாகனங்களில் போகும்போது அதிக கவனமாக இருக்கணும். இவங்களோட ராசியில் சுக்கிரன் நீசம் பெறதுனால இவங்க புகழ், பணம், பெண் இந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சிறிய ஆசை கூட பெரிய விபரீதத்தில் கொண்டு போய் விட்டுரும். தூக்கத்துக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறதுனால இது பண்ணுவாங்க. ஆனால் தூக்கத்தில் யாரும் எழுப்பினாங்கன்னா கடுமையான கோபம் வந்துடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு தூக்கத்தில் விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு கன்னிராசிக்கு புதன் தான் தொழில் ஸ்தானாதிபதி இருக்கார். இந்த ராசியில் புதன் உச்சம். புதனுக்கு தன்னுடைய வீட்டிலேயே அவர் உச்சம் பெறுகிறார். அதனால் கன்னிராசிக்கு முக்கால்வாசி அவங்க சொந்த ஊரில் இருப்பாங்க. அப்படி இல்லாமல் வேறு ஊரில் இருந்தாங்கன்னா அந்த ஊரில் தான் அதிகமான காலம் அங்கே தான் இருப்பாங்க. இவங்க உபயராசின்றதுனால இவங்க செய்கிற தொழில் இவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவங்க வேலை பார்க்குறது இவங்க படித்த படிப்புக்கும் சம்பந்தம் இருக்காது. தொழில் செய்கிறத காட்டிலும் இவங்க வேலைக்கு போகிறது சிறந்ததாக இருக்கும். கூட்டுத்தொழில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் உள்ளதாக இருக்கும். இவங்களுக்கு இவங்க கை
கொடுக்குற கை திறமசாலியாக இருந்தாலும், அதாவது இவங்க பொதுவாக இவங்க கை வந்து கன்னிராசி இல்லை, வாங்குகிற கைன்னு சொல்லலாம். கொடுக்குற கையில் வாங்குகிற கை. அதனால் இவங்க வந்து எங்கே எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் இவங்க செகண்ட் பிளேஸில் தான் இருப்பாங்க. பணம் சார்ந்த முதலீடுகளில் லாபம் அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கும். தங்கம், பூமி இந்த மாதிரியான விஷயங்களில் முதலீடு பண்ணுறது இவங்களுக்கு அந்த அளவு சிறப்பானதாக இருக்காது. மற்றவங்களுக்கு இவங்க சொல்கிற யோசனை கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடும். ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த யோசனை வந்து பலன் அந்த அளவுக்கு பலன் தராது. இவங்க அதே யோசனை இவங்க பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பண கஷ்டன்றது இவங்களுக்கு பெருசாக வராது. அதனால் வந்து சேமிப்புகள் வந்து இவங்க பேரில் இல்லாமல் இன்னொருத்தவங்க பேரில் சேமிக்கிறது இவங்களுக்கு லாபமாக இருக்கும். கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறதும் ஆடம்பரமாக செலவு பண்ணாமல் இருக்கிறதும் உங்களுக்கு மிக நல்லது. எந்த சூழ்நிலையிலையும் ஆலோசனை பண்ணாமல் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அவசரம் வந்து இவங்களுக்கு ஒத்துக்காது. அவசரப்படாமல் நிதானமாக எந்த காரியத்தை செஞ்சாங்கன்னா இவங்க சக்ஸஸ் அடைய முடியும். ஏன்னா அந்தளவுக்கு புத்திசாலி மட்டும் இல்லை, அதை நிதானமாகவும் செய்கிறதுக்கு அவங்க பழகிக்கணும். இவங்க ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் பலமாக இருந்தாங்கன்னா இவங்க வந்து மீடியா, சிற்பக்கலை, கலை சம்மந்தப்பட்ட தொழிலில் இவங்க சிறப்பாக விளங்குவாங்க. புதன் வந்து இவங்க ஜாதகத்தில் பலமாக இருந்தாங்கன்னா ஆடிட்டர், அது பேங்க் ஆடிட்டரு அந்த மாதிரி பண்ணலாம். சனி பலமாக இருந்தாங்கன்னா அட்வொகேட்டு, ஜட்ஜு அந்த மாதிரிலாம் பண்ணலாம். சுக்கிரன் வந்து உங்களுக்கு பலமாக இருந்தாங்கன்னா மார்க்கெட்டிங் அது சம்மந்தப்பட்ட தொழிலில் சாதாரணமாகவே உங்களுக்கு வரும். இவங்க இவங்க வேலை பார்க்குறதுல எல்லாரும் செல்ல பிள்ளையாக இருப்பாங்க. எல்லாரையும் அரவணைச்சு போகிறவங்களாகவும் இருப்பாங்க. ஹெச்ஆர் அந்த வேலைக்கு இவங்க தான் சூப்பரான ஆள். இந்த கன்னிராசியில் உள்ளவங்க வந்து ஹெச்ஆரில் போட்டோம்னா சூப்பராக செயல்படுவாங்க. குடும்பாதிபதி வந்து சுக்கிரனாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் இவங்களுக்கு வந்து மனசுக்கு நிறைவானதாகவே இருக்கும். உபரி வருமானத்துக்கும், அதாவது எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கும் குறைவே இருக்காது. இன்னொரு தொழில் செஞ்சு அதுலேயும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். பேச்சு சாமர்த்தியம் அதிகம். இவங்களுக்கு வந்து ராகுகேது வந்து நட்பு கிரகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். இவங்களுக்கு வந்து வீடு மனைக்கான அதிபதி குருவாக இருக்கிறதுனால எப்படி இவங்களுக்கு வீடு, சொத்து, வாகனம் அதெல்லாம் வாங்கினாலும் இவங்க பேரில் வாங்காமல் இன்னொருத்தர் பேரில் வாங்கினாங்கன்னா நல்லா நிலைத்து நிற்கும். செவ்வாய் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால இவங்க வீடு மனம் வாங்கி அதில் வீடு கட்டுற யோகம் இவங்களுக்கு இருக்கும். அனுகூலமான திசைகள் வந்து கிழக்கு, தெற்கு, கன்னி மூலை, வருண மூலையில் உங்களுக்கு நன்மை தரும். வீட்டில் வந்து கன்னி மூலையில் இவங்க அதிகம் இருந்தாங்கன்னா நல்லது. எக்காரணத்தை கொண்டு இவங்க வடக்கில் தலை வச்சு படுக்கக்கூடாது. வீட்டில் வந்து நெல்லி, வெள்ளருக்கு, துளசி, செம்பருத்தி ஆகிய செடிலாம் வளர்க்குறது நல்லது. இவங்க வந்து மாமர நிழலில் வந்து இருந்தாங்கன்னா குழப்பம் நீங்கி இவங்களுக்கு நல்லது கிடைக்கும். இவங்களுக்கு வந்து வாகன யோகம் உண்டு. அதனால் வந்து வாகனங்களில் போகிறது, வாகனங்களை ட்ராவல் பண்ணும் பொழுது வந்து பாட்டு கேட்குறதுலாம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இவங்களுக்கு குடும்பம் அப்படின்னா வாக்குஸ்தானாதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால அது இவங்களுக்கு வந்து இந்த 9வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன், 2வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன், 9வது வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன், 4வது வீட்டுக்கு அதிபதி குரு. அதனால் வந்து குடும்பம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். தாய், அம்மா, அப்பா எல்லாருமே பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து உடன் பிறந்தவர்கள் இருப்பாங்க. ஆனால் அவங்க கூட வந்து அதிகமான நெருக்கம் இருக்காது. வீண் மனக்கசப்புகள் ஏற்படும். தாய் வழி உறவினர்களோட அதிக நெருக்கங்கள் இருக்காது. தாய் வழி உறவுகளோட சண்டைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்பாவை பொறுத்த வரைக்கும் இவர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் நல்ல அதிர்ஷ்டமாக அதிக யோகங்களை கிடைக்கும். இவங்களுக்கு இளைய சகோதரத்தான செவ்வாய், அவர் தான் 8வது வீட்டுக்கு அதிபதின்றதுனால இவங்க சகோதரர்களோட சண்டைகள் இருக்கும், பிரச்சனைகளும் இருக்கும். அதை இவங்க தவிர்க்க முடியாது. எந்த விஷயத்துலையும் நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த ராசியில் வந்து சுக்கிரன் நீசம் பெறதுனால
இவங்களுடைய வாழ்க்கை துணை அவங்க பேச்சை தான் அவங்க அதிகமாக கேட்பாங்க. காதல் திருமணத்தை இவங்க இந்த இந்த ராசிக்காரங்க வாய்ப்புகள் அதிகம். பெண்கள் ராசியில் பிறந்திருக்கிறதுனால அன்பிற்கு வந்து இவங்க எப்போவுமே அடிமையாகிடுவாங்க. அதே மாதிரி உணர்ச்சிகளுக்கும் இவங்க அடிமையாகிடுவாங்க. இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து நல்ல சாமர்த்தியமாகவும் இருப்பாங்க, ரொம்ப நல்ல புத்திசாலிகளாகவும் கூர்மையான அறிவு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு கண் காது அது மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை முன்னாலேருந்து சரி பண்ணிக்கணும். இந்த ராசியில் பிறந்தவங்க சூரியன் சுக்கிரனை தவிர்த்து மற்ற எல்லாரும் நட்பாக இருக்கிறதுனால இவங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் எப்போவும் நன்மதிப்பு இருக்கும். எல்லார்ட்டையும் பாராட்டு பெறுவாங்க. இவங்களுக்கு பொதுவாக உள்ள தொழில்கள் வந்து கலை சம்மந்தப்பட்ட தொழில்கள், சமையல், செகண்ட் கிரேட் ஆஃபீஸராக இருக்கிறது, ஹெச்ஆர், பிஏ அது மாதிரிலாம் இருக்கிறது, ஆடிட்டர், வழக்கறிஞர், மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில், ஷேர் மார்க்கெட்டு, பேங்க்கு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு உண்டான தொழில்களாக இருக்குது. இந்த ராசிகள் ரிஷபம், தனுசு, மகரம் ஆகிய ராசியில் கல்யாணம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உத்தர நட்சத்திரத்துக்கு சித்திரை விசாகம் பொருந்தாது. ஹஸ்த நட்சத்திரத்துக்கு ரோகிணி, திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம் பொருந்தாது. சித்திரை நட்சத்திரத்துக்கு மிருகசீரிஷம், அவிட்டம் பொருந்தாது. இது ஜென்ரலான பொதுவாக அந்த ராசிக்கு பொருந்தாதது தான் நம்ம சொல்லியிருந்தோம், நட்சத்திரம் பொருந்தாதுன்னு சொல்லியிருக்கோம். அவங்க ஜாதகத்தை வந்து நீங்கள் திருமணம் பொறுத்தது பார்க்கறது அவசியம். இந்த ராசிக்குள்ள பலம் என்னென்னா, மலர்ந்து எப்போ பார்த்தாலும் சிரித்து மலர்ந்த முகத்தோடு இருக்கிறது, பேச்சில் வந்து நயமாக பேசுகிறது, எந்த விஷயத்தையும் ப்ராக்டிக்கலாக பார்க்குறது, நல்ல ஞாபக சக்தி உள்ளது, இதெல்லாம் அவங்களுடைய பலம்னு சொல்லலாம். பலவீனம்னா அடுத்தவங்களுடைய குறை என்ன அப்படின்னு பார்க்குறது, அடுத்து அப்பப்போ முடிவுகளை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறது, அது மாதிரி ஒருத்தவங்க அன்பாக சொன்னாங்கன்றது மற்றவங்களுடைய அன்புக்கு மயங்கிடுறது, இதெல்லாம் வந்து இவங்களுடைய பலவீனமாக நம்ம பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து பொதுவாக சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இந்த ஹோரைகள்லாம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் உள்ள உத்தர நட்சத்திரத்துக்கு சிறப்பான வழிபடுறதுக்கு சிறப்பான தெய்வங்கள் வந்து சிவன், ஐயப்பன், அது மாதிரி ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள். திசைகள் வந்து கிழக்கு வடக்கு திசைகள். எண்கள் 1, 3, 4, 5, 7, 9 இந்த அத்தனை நண்பர்களும் உத்தர நட்சத்திரம் நல்லா இருக்கும். ஞாயிறு, புதன், வியாழன் இந்த கிழமைகள் வந்து சிறப்பானதாக இருக்கும். பச்சை, வெள்ளை, சிவப்பு இந்த நிறங்கள் நன்றாக இருக்கும். சித்திரை, ஆவணி, கார்த்திகை, மார்கழி இந்த மாதங்கள் வந்து சிறப்பான மாதங்களாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அம்மன், பெருமாள், ஊர் காவல் தெய்வங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். கிழக்கு தெற்கு வாசல்கள் நல்லா இருக்கும். 1, 2, 3, 5, 7, 9 இந்த எண்கள் அவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். திங்கள், புதன், வியாழன் இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல கிழமைகளாக இருக்கும். வெள்ளை, மஞ்சள், பச்சை இதெல்லாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக இருக்கும். இவங்களுக்கு வந்து வைகாசி, ஆடி, புரட்டாசி, தை இந்த மாதங்கள் வந்து சிறப்பான மாதங்களாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முருகன், ஆஞ்சநேயர், காவல் தெய்வங்கள் இவங்களை வழிபட நல்லா இருக்கும். கிழக்கு தெற்கு இந்த திசைகள் நல்லா இருக்கும். 1, 3, 5, 7, 9 இந்த எண்கள் வந்து சிறப்பானதாக இருக்கும். செவ்வாய், புதன், வெள்ளிக்கிழமைகள் நன்றாக இருக்கும். வெள்ளை, பச்சை, சிவப்பு நிறங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடியவையாக இருக்கும். சித்திரை, வைகாசி, புரட்டாசி, தை மாதங்கள் இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம பொதுவான விஷயங்கள் எல்லாமே பேசியிருக்கோம். இதில் உள்ள விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கை முறைகளை அமைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதை கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.